ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்கன்னாக்கா இதுதான் எங்களோட கைனி. பாத்தீங்கன்னாக்கா எங்க அப்பா பயிர் வச்சிருக்காரு. ஆனா அது பயிர் வேறே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா எது கொலை வச்சுக்கிற மாதிரியே இருக்குது. அது எங்க அப்பா கிட்ட சொன்னா ஆமா அப்படின்ட்டு அவரே வச்சுக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். இது சின்ன சின்னதா இருக்குது, கேட்டா அது குட்டமா பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி இது பயிர் கொஞ்சம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்ட்டு. அதுல நீங்க அந்த கைனிக்கு போனீங்கன்னா சொத்தம் வேஸ்டா இருக்கும். இது பாத்தீங்கன்னா என் தங்கச்சி வந்து நெல்லிக்காய் எடுத்துனோம்டா, நெல்லிக்காய் வச்சு எங்க கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. இதே வேலை அப்பப்பத்திக்கு துன்றதுக்கு இந்த வேலை வச்சிருக்கா. பாத்தீங்கன்னாக்கா இந்த நெல்லிக்காய் வந்து எங்க மரத்திலேயே காய்க்குது, சீத்தாப்புளியும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல போனா ஏன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சப்போர்ட்டே பண்ணவே மாட்டேங்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எந்த லைக்குமே கிடைக்கவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்ல கொஞ்சம் லைக்கை பார்த்து போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா லைக் பண்ணிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எந்த லைக்குமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பார்த்து லைக்கை கொஞ்சம் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னாக்கா இந்த நெல்லிக்காய் சாப்பிட்டா நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குதா, அது என் வாயில நல்லா வரல. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கைனி வந்து அது பார்த்தீங்கன்னாக்கா நாங்க எல்லாரும் மலை மலைன்னு கூப்பிடுவோம். சொல்ல போனா அது மழையே இல்ல, ஒருத்தவங்க வீடு கட்டுறதுக்காக மண்ணு தூக்கி போட்டு வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் வந்துச்சு, இதெல்லாம் எப்பயோ எடுத்துன்னு வந்து கட்டினாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னமும் வீடு கட்டவே இல்லை. ஆனா வந்து இந்த இடத்துல எப்பயோ மண்ணு கொட்டி வீடியும் கட்டல, எதுவுமே பண்ணல. ஆளுக்கு அப்படியே வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். மண்ணு கொட்டி செடி தான் வளர்ந்துச்சு. பூந்து இருக்கு காய். ஆமா காய், இதுல இம்மா பெருசா ஒரு கட்டையா ஒரு சார பாம்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அங்க போச்சு, நீங்க போனீங்கன்னா அவள்தான் அந்த சார பாம்பு ஒரே கொத்து நீங்க ஆளே காலியாயிடுங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவீங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா நம்ம வீடியோ கொஞ்சம் லைக்லாம் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்து பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்குன்னா லைக்கே கிடைக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். லைக் கொஞ்சோண்டு பார்த்து போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், இன்னொரு வாட்டி சொல்றேன்னு ஏன் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கேட்காதீங்க. ஏன்னா வந்து லைக் அவ்வளவும் போட மாட்டேங்கிறீங்க, எனக்கு சரியான சப்போர்ட் இல்லை. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஃபுல்லா செடி முளைச்சிது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பப்பாளி மரம் காய்ச்சிருக்கு. பப்பாளி மரத்துல பப்பாளி அப்புறமா காய்ச்சிச்சுன்னா நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல் தான். பப்பாளி நெல்லு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நெல்லு பச்சையாதான் இருக்குது. அப்புறமா இது பாருங்க, என் பாக்கெட்ல நான் இப்ப பார்த்தாலும் நெல்லு தூக்கி போட்டிருப்பேன். ஏன்னா வந்து எனக்கு அப்பப்ப சாப்பிடணும்ட்டு. பாருங்க இதெல்லாம் நல்லா பைத்த நெல்லு, நான் அப்பப்போ ஒண்ணு பிரிச்சு தூக்கி வாயில போட்டுருப்பேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வெளியே இருக்க தோல் எல்லாம் எடுத்துட்டு உள்ள இருக்க அரிசியை மட்டும் போட்டு பாருங்க ஃபேஸ் கலர்ல இருக்கு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சோண்டு பைத்துச்சு, இன்னும் கொஞ்சம் நல்லா பைக்கணும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்கன்னாக்கா இதுதான் எங்களோட இடமே. இது வந்து வேற ஒருத்தவங்களோட கைனியா, இது எல்லாமே நம்மளோட கைனி தான். பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஒரு 5 கைனி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் சின்ன சின்னதா தான் இருக்கும். பாத்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு சன்செட் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். அங்க பாருங்களா ஃப்ரெண்ட்ஸ், நிலா பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சின்னதா இருக்குது நிலா. நிலா அங்க சூரியன் மாதிரி இருக்கும் गाइस. ஃப்ரெண்ட்ஸ் செம்மையா இருக்குல்ல நிலா. நிலா பாட்டியோ கண்டி பாட சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எங்க வீட்டுல முறுக்கு செஞ்சோம், வடகு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வடகு செஞ்சுட்டு அந்த நிலாவில பாட்டி சொல்ற மாதிரியே வாழையும் சுட்டுருக்கலாம். நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்ப கூட நிலா நிலா ஓடி வா, மலை மேல ஏறி வா, அதை நம்ம சின்ன வயசுல சொல்லி தந்திருப்பாங்க. எல்கேஜி யூகேஜிலயே நம்ம படிச்சிருப்போம். பாத்தீங்கன்னாக்கா இதுதான் எங்களோட கைனிய. டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் அங்க கோயில்ல பாட்டு போடுறாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களோட கைனி. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். இங்க வா, பாய். ஆரஞ்சு கலர்ல இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓ செம்ம ஆரஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்க பாருங்களா செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல மரம் இருக்கிறதுனால சரியா நம்மளுக்கு தெரியல. சரி ஃப்ரெண்ட்ஸ், அங்க பப்பாளி
அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது என்னது பனை மரம் இருக்குது. என் வாயில அந்த பேரே வரல ஃப்ரெண்ட்ஸ். இங்க நம்மளுக்கு கொய்யா மரம்னா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொய்யா மரம், நெல்லிக்காய் மரம், எல்லா மரமே இருக்குது. சொல்றதுக்கு எதுவும் இல்ல. ஆனா எங்க பாட்டி கொடுத்தா. ஆமா ஃப்ரெண்ட்ஸ். எங்க பாட்டி எல்லாமே பாதிச்சது. எங்க பாட்டி தான் எல்லாத்தையும் நட்டாங்க. அது நட்டதுதான் இப்ப இவ்வளவு பெருசா வளர்ந்து நிக்குது. தென்னை மரம்னா எங்க பாட்டி தான் நட்டாங்க. இப்ப இவ்வளவு பெருசா நிக்குது. இன்னொரு தென்னை மரம் வேற அங்க நாங்க நட்டு வச்சிருக்கோம். அது எப்படினாச்சும் முளைச்சா முளைக்கும். அதுக்கு சரியாவே தண்ணி ஊத்துறது கிடையாதுன்னு நினைக்கிறேன். தண்ணி ஊத்துனா நல்லாதான் இருக்கும். அப்படியே பெருசா வந்துச்சு. மாடு சைஸ்ல வந்துச்சு. அது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொஞ்சம் கோல்டு ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் நான் இரும்பிட்டேன். தப்பா எடுத்துக்காட்டீங்க. பாத்தீங்கன்னா இதுதான் நெல்லு ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய் பாய்.